இவனுக்கு சட்டுக்குள்ள ஏதோ ஊர்ற மாதிரி இருக்கு. உடனே பயந்து போய் தட்டி விட பாக்குறான். அதுக்குள்ள அது வெளியே வந்து மூஞ்சி மேலே ஏறிடுது. அதுக்கடுத்து அவன் பாக்குறான் இது பெரிய சிலந்தி. என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த சிலந்தி இவனை கடிச்சிருது. சிலந்தி கடிச்சனால இப்ப அவன் கோமாக்கு போயிடுறான். என் ஃப்ரெண்டால ஏத்துக்க முடியல, இவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறான். அதுக்காக சிலந்தி ஃபாலோ பண்ணிட்டு போய் சிலந்தியோட ஓனரை கண்டுபிடிச்சிடறான். இந்த ஓனர்கிட்ட என் ஃப்ரெண்டை காப்பாத்து அப்படின்னு கெஞ்சுறான். உடனே அந்த ஓனர் வேம்பியரோட அப்ரண்டிஸா இருக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அந்த பையனை காப்பாத்துறேன் அப்படியே அவன் சொல்லிடுவான். இவனும் சரின்னு சொல்லிடுறான். அதனால இதை பூஜை பண்ணி இவனு வேம்பேரா மாத்திடுறாங்க. அடுத்த நாள் காலேஜ் போனா அவன் ஃப்ரெண்டு குணமாய் நல்லா இருப்பான். பார்த்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்ப போல லைட்டா வரசனோடனே பெரிய கீரல் ஏற்படுது. வீட்டுக்கு போனோடனே பச்சைக்கறியை பார்த்தோன்னு சாப்பிடணும்னு தோணும். அவனோட தங்கச்சி கழுத்தை பார்த்தோன்னே கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உரியணும்னு தோணுது. இப்ப தங்கச்சி கடிக்கிற அளவு போயிட்டான். அவனோட வேம்பியர் பவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சிறுமியோட ஓனரே போய் ஏன் எனக்கு இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்கறான். இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னா நீ குடும்பத்துல ஒரே அடியா பிரியணும், இதுதான் உனக்கு ஒரே வழி அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அதனால கடைசியா உங்க அம்மா அப்பா கூட ஒரு நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றான். அடுத்த நாள் அவன் கொடுத்து மருந்த குடிச்ச உடனே தலை திருக்கி கீழே தள்ளி விட்டுருவான். இப்ப இவனுக்கு இறுதிசனம் வந்துட்டு இருக்கு. இதுல இவன் காப்பாத்த அவன் ஃப்ரெண்டு வந்து என் உயிரை காப்பாத்த உன் உயிரை வெட்டி அப்படியே வருத்தத்தோட வரைக்குமா அவன் போனை கூட வச்சிடறான். இவன் நினைச்ச குடும்பமே அழுதுட்டு இருக்கும். ஆனா இவன் சவப்பட்டிக்குள்ள வந்துட்டு கேம் விளையாண்டு இருக்கான்.